அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஒரு நாளும் நமக்கு சாபம் கொடுக்கறது, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, நம்மளை பற்றி எல்லார்கிட்டையும் போய் புரளி பேசுறது, நம்ம பண்ணாததை பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருமே கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம் கண்டிப்பாக. இனிமேல் அதை நினச்சி நம்ம சஃபர் ஆக தேவையில்லை. கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. டர்க்கிஷ் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். டர்க்கிஷோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நமக்கு யாராவது சாபம் கொடுக்குறாங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நமக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் நம்ம டர்க்கிஷ் வேர் பண்ணும்போது திரும்பவும் அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இது ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனால் ஒன்று. இந்த ஸ்டோனு இப்போ ரொம்ப அதிகமாக டிமாண்டில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோன்ஸு நிறையா சீனியர் ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் அவங்க கையில் பார்க்கும்போது இந்த டர்க்கிஷ் தான் வேர் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, டர்க்கிஷோட பர்பஸ், நமக்கு யாராவது கெடுதல் செய்கிறாங்க, நமக்கு சாபம் கொடுக்குறாங்க, நம்ம செய்யாத தப்பை செஞ்சோன்னு சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இது சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நிறையா நடக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அமைதியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணின மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சித்தரிப்பு, இவன் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணாத தப்புக்கு பலியாகிறது, மற்றவங்களோட சாபத்துக்கு ஆளாகிறது, இது எல்லாத்துக்கும் இதுதான் ஒரே சொல்யூஷன். இந்த கிறிஸ்டல் நம்ம வேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது, யாராவது எல்லா டைம்லையும் நம்ம வேர் பண்ணணும்னு இல்லை, நம்ம சூழ்நிலைகள் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் மாற்றிக்கலாம். டர்க்கிஷ் யூஸ் பண்ணும்போது மற்றவங்களோட கெட்ட வைப்பில் இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா, அது திரும்பவும் அவங்க